This video is for educational and informational purposes only. I am not a SEBI registered investment advisor and this is not financial or investment advice. Trading and investing involves risks and you should do your own research or consult with a registered financial advisor before making any investment decisions. I am not responsible for any financial losses incurred based on the information provided in this video. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ 27/2/2025 நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் நம்ம கிளியர் கட்டாக பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறது என்னென்னா நிஃப்டி ஃபியூச்சர் கண்டினியூ சார்ட்டை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பொதுவாக மார்க்கெட் என்னென்னா கண்டினியூஸாக ஒரு 2 மந்த்துக்கு மேலே என்னென்னா ஃபாலோ ஆகிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும், ஸோ எப்படி இருந்தால் இன்ட்ராடே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் 3 ஆவரேஜ் லைன் மாதிரி ஒன்று ஸ்கெட்ச் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் என்னென்னா 22,620. ஸோ மிட் பாயிண்ட் என்னென்னா 22,600. சேம் டைம் லோயர் பாயிண்ட் என்னென்னா 22,580. ஸோ நாளைக்கான மார்க்கெட் வந்து இந்த ஜோனில் ஓப்பன் ஆகும் பட்சத்தில், இந்த ஜோனில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறாங்கன்னா ஸோ இப்படியே மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே சேம் டைம் 22,600, 22,580 இந்த ஜோனில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறாங்கன்னா ஃபர்தராக இந்த ஃபால் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. கிளியர் பண்ணிடுறேன். ஸோ 22,620, 22,600, 22,550 இந்த ஜோனில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இது வந்து என்னென்னா பையிங் ஜோன் வச்சுக்கோங்க, இது வந்து செல்லிங் ஜோன் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஜோனில் ஓப்பன் ஆகுதுன்னா மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கு தான் பாசிபிள் வந்து இருக்குது. அதே டைம் 22,600 580 ஓப்பன் ஆகுதுன்னா மார்க்கெட்டு வந்து கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது இன்ட்ராடே பண்ணுறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் மார்க்கெட்டு ஓப்பன் ஹை, அதே சேம் டைம் ஓப்பன் லோ, இதில் எது ஈக்குவலாக இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். ஸோ ஓப்பனும் ஹையும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும். ஓப்பனும் லோவும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்கும். ஸோ நல்லா மறுபடியும் சொல்கிறேன், ஓப்பனும் ஹையும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும். ஓப்பனும் லோவும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா மார்க்கெட்டு புல்லிஷாக இருக்கும். ஸோ இது வந்து பேசிக் கான்செப்ட் இது. ஸோ இதையும் எடுத்துக்கோங்க ஸ்டெப் 2. ஸோ இதை பாருங்கள், நம்மளுக்கு பையிங் ஜோனில் ஓப்பன் ஆகுது. அப்போ பையிங் ஜோனில் ஓப்பன் ஆச்சுன்னா என்ன ஆகணும், ஓப்பன் லோ ஈக்குவலாக இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை செக் பண்ணுறது எப்படின்னா, NSEindia.com. ஸோ நம்மளோட NSEindia.comக்கு போய்க்கோங்க. அங்கே போயிட்டு மார்க்கெட் டேட்டா இண்டிகேட்ஸ் அதில் வந்துருங்க. வந்தவுடனே நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 வந்துக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் காமிக்கிறேனே. ஸோ இது வந்து நேற்றுக்கு நடந்த மார்க்கெட்டு, ஓகேவா? ஸோ இதில் என்ன போட்டிருக்காங்க, ஓப்பனும் லோவும், ஓப்பன் ஹை லோ. ஸோ இந்த மாதிரி இருக்கா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், பாரத் ஏர்டெல். ஸோ ஓப்பனும் லோவும் ஈக்குவல். ஸோ நம்ம இதில் நம்ம ஸ்டெப் 2ல் என்னது, ஓப்பனும் லோவும் ஈக்குவல்னா மார்க்கெட் வந்து புல்லிஷ் மார்க்கெட்டு. அதே மாதிரி ஓப்பனும் ஹையும்
ஈக்குவல்னா பியரிஷ் மார்க்கெட்டு. ஓகேவா? ஸோ இது பேசிக்கான ஒரு கான்செப்ட் தான். ஸோ இதை எடுத்துட்டு நம்ம பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், ஏர்டெல் வந்து ஓப்பன் வந்து 1597. அதே மாதிரி லோ பார்த்தீங்கன்னா அதே தான் சேம். ஸோ ஓப்பனும் லோவும் ஈக்குவல்னா என்னது, மார்க்கெட் வந்து புல்லிஷ் மார்க்கெட்டாக இருந்திருக்கும். அது இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிடுவோமா? ஸோ இந்த இருக்கா, இங்கே பாருங்கள், ஓப்பனும் லோவும் ஈக்குவலு. ஸோ ஓப்பன் லோவும் ஈக்குவல்னா புல்லிஷ் மார்க்கெட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தா பாருங்கள், மார்க்கெட் என்ன இருக்குது, புல்லிஷ் மார்க்கெட்டாக இருக்கா? ஸோ இந்த மாதிரி சம் ரூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ அந்த ரூலை தான் நம்ம மெர்ச் பண்ணி இது பண்ணுறோம். ஓகேவா? ஓகே ஃபைன். பார்த்துட்டு இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் போகுமா? மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. விட்டுட்டு அது எந்த ட்ரெண்டுங்கிறத ஃபஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ட்ரி எடுங்க. ஸோ நம்மளோட என்ட்ரி எல்லாமே இப்படி பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ ரீடெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் அந்த ரீடெஸ்ட் பாயிண்டில் எடுத்துகிட்டு அப்போ தான் என்னென்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா சிறுசாக இருக்கும், டார்கெட் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். ஸோ ரீடெஸ்ட்டில் என்ட்ரி எடுக்கும்போது நம்மளோட லாஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும், ரிவார்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே நம்ம வச்சுக்கலாம். ஸோ அந்த ரீசன்னால தான் நம்ம ரீடெஸ்ட்டில் என்ட்ரி எடுக்கிறது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட ஷோ பண்ணி இந்த டேட்டாலாம் நம்ம அனலைஸ் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபியூச்சர் சார்ட்டில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். நிஃப்டி ஃபியூச்சர் கண்டினியூ சார்ட் தான் நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே, அனலைஸ் பண்ணது எல்லாமே. ஓகேவா? ஸோ அடுத்து என்னன்னா பேங்க் நிஃப்டி. ஓகேவா? ஸ்க்ரீன் கிளியராக தெரியுதா? ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 48,785 இந்த ஜோனும், அதே மாதிரி மிட் ஜோனான இந்த இது, அடுத்து பாட்டம் ஜோன். ஸோ மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜோனில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து புல்லிஷ் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சேம் டைம் இந்த பாட்டம் ஜோனில் ஓப்பன் ஆகுது பட்சத்தில் மார்க்கெட்டு வந்து பியரிஷாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ மார்க்கெட் எங்கேனாலும் ஓப்பன் ஆகலாம். இந்த மிட்லைனுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா அது புல்லிஷ் மார்க்கெட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சேம் டைம் மிட்லைனுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா அது பியரிஷாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே டைம் ஓப்பன் லோ ஸ்டெப் 2, ஓப்பன் லோ ஈக்குவல்னா புல்லிஷ் மார்க்கெட், ஓப்பன் ஹை ஈக்குவல்னா பியரிஷ் மார்க்கெட். ஸோ அதை மட்டும் அந்த ஸ்டெப்பு ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட்டில் என்ட்ரி எடுத்து நம்மளுக்கு தேவையான ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு ஈஸியாக வெளியே வந்துடுங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஓகே, ஸ்க்ரீன் கிளியராக தெரியுதா? ஓகே. ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா HDFC ஸ்டாக், HDFC பேங்க். ஸோ இந்த ஸ்டாக் நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே நம்ம 3 லைன் வரைஞ்சிருக்கோமா, ஸ்கெட்ச் பண்ணியிருக்கோமா? ஸோ இந்த 3 லைன் தான் வந்து ஒரு ஆவரேஜ் பாயிண்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த மிட் லைனுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் புல்லிஷாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சேம் டைம் இந்த மிட் லைனுக்கு கீழே ஓப்பன் ஆகுது அப்படின்னா பியரிஷாக மார்க்கெட் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இதோட சேர்த்து ஓப்பன் லோ செக் பண்ணிக்கோங்க. சேம் டைம் ஓப்பனும்
ஹையும் ஈக்குவலாக இருக்கான்னு அதையும் செக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ப்ரீ மார்க்கெட்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நாளைக்கு எங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ அதை வச்சு ஸ்டெப் 1 டிக் பண்ணிக்கலாம். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ்லேயே ஓப்பன் லோ ஓப்பன் ஹை அந்த வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிரும். அதை வச்சுட்டும் நம்ம ஒரு கிளியர் கட்டான ஒரு வியூக்கு போயிட்டு நம்மளோட டைரக்ஷனை ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். டைரக்ஷன் தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ டைரக்ஷனை வச்சு மட்டும்தான் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும், லாஸை கம்மி பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ. பஜாஜ் ஆட்டோவுக்கு சேம் தான், 3 ஆவரேஜ் லைன் எடுத்திருக்கோம். ஸோ இந்த மிட் லைனுக்கு மேலே ஓப்பன் ஆகுதுன்னா மார்க்கெட் புல்லிஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சேம் டைம் மிட் லைனுக்கு கீழே ஓப்பன் ஆகுதுன்னா பியரிஸ் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதோட சேர்த்து ஸ்டெப் 2 ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓப்பன் லோ அண்ட் ஓப்பன் ஹை இதையும் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மார்க்கெட் டைரக்ஷனை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இதுதாங்க இதில் இருக்கிற ஒரு இது. ஃபஸ்ட்டு மார்க்கெட் டைரக்ஷனை கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு மார்க்கெட்டு சிறப்பாக இருக்க, நல்ல மூவ்மெண்ட் எடுத்து நல்ல ப்ராஃபிட் எடுக்க என்னோடய வாழ்த்துக்கள். ஓகே, பாய்.